பழைய உடன்படிக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த ஒப்பந்தம். நான் சொல்ற மாதிரி நீ இருந்தீனா உன்னை நானு ஆசீர்வதிப்பேன், நான் சொல்ற மாதிரி நீ செய்யலனா உன்னை நானு சபிப்பேன், தண்டிப்பேன், அடிப்பேன், கொல்லுவேன், சபிப்பேன். என் வார்த்தையின்படி நீ இல்லைனா நிர்மூலமாகி போவேன், என் வார்த்தையின்படி இருந்தீனா ஸ்திரமா நிற்பேன். இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனா இப்ப எரேமியா 31 வாசிக்கும் பொழுது இந்த பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்ல, நான் அவர்கள் நாயகனா இருந்தேன், ஹஸ்பண்ட் போல இருந்தேன், என் பொண்டாட்டியை போல் நேசிச்சேன், அந்த அளவு நான் விரும்பினேன். மக்கள் மேல நான் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல பாசம் வச்சிருந்தேன். நல்லா கவனிங்க, இதை நான் சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்க எல்லாரையும் பத்தி பேசல. I am talking only about the nation of Israel. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? மீறினாங்க. இப்ப எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த பழைய உடன்படிக்கைக்கு புது உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பழைய உடன்படிக்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணாங்க. புது உடன்படிக்கையில ஆண்டவர் இந்த ஒப்பந்தத்துல என்ன சேர்த்துக்கிட்டாரு, ஆனா நான் கையெழுத்து போடவே இல்லை. இந்த உடன்படிக்கையை தேவன் மட்டுமே ஏற்படுத்தினார். சோ இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கை எப்படி மக்களால மீறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததோ, புது உடன்படிக்கையை நீங்க மீறுறதுக்கு வாய்ப்பே இல்லை.